ஆரடி பள்ளி ஒரு நல்ல நடத்த மாதிரி இவனுடைய மேலே திப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுவீங்க. அப்படின்னு தான் நினைச்சிட்டேன். அங்க போய் வீரமா பேசிட்டு எனக்கு சாரதி வேணும் அந்த அப்படி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி வந்து இந்த சேலையை பார்த்து நொந்து வாடி மனம் தவிசிய இது வேண்டவர்களுக்கு அழகா அப்ப சித்திர பத்தியா பல காலை இந்த கொலைக்கு பயந்து போக கூடாது. இதெல்லாம் நீ சண்டை செய்யணும். வல்லவனே ஒரு வசனம் சொல்வேன் கேளும். என்னடா வடவதரமதங்களையாய் வெல்ல போமோ கடலை வறுப்பு கண்டால் உடைப்பதுண்டோ உண்டோ கடல் நீரவற்ற செய்யும் வீரர் உண்டோ உண்டோ சொல்வது போல் நான் இந்த சேனைக்குள்ளே துணிந்த சம செய்து வெற்றி பெறுவது யாது? எனக்கு நல்லவனே என் வசனம் தனை தட்டாமல் ரணம் திருப்பி நகரணைய வகை வாய கடல் நீரை யாராயும் வற்ற முடியுமா? முடியாது முடியாது முடியாது. மடமாவு காக்கினியை தணிக்க முடியுமா? முடியாது. ஒரு பூச்சண்டால ஒரு பாறாங்கல்ல உடைக்க முடியுமா? முடியாது. அது போல் நெஞ்சில பேடு வா பேடு ஐயோ பயமா இருக்கு பேடு வா பேடு வா பேடு ஏய் ஏறத உண்டல நாச்சிடுவா அட வேண்டாம் குலத்தே அரசனுக்கு பிள்ளையாக பிறந்த நீ புலி குட்டியா இருந்தாலும் பூனைக்கு அந்த மாதிரி பயந்துக்கின்னு கிடக்கிறான் பாரு. இந்த சேனையெல்லாம் ஒரு அரசனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு இந்த மாதிரி பயந்த ஓடி நான் வரும்போது நல்லா நான் தேர்ந்து தெரிஞ்சு உன் போல வந்தேன். ஆனா சாரம் தெரிந்தவர் போ சொல்லியபடி ஜெயம் பெற்று போகாமல் போனேன். பார்க்கிறவங்க எல்லாம் அசிங்கமா பேசுவாங்க. பெண்கள் எல்லாம் நகைப்பாங்க. உத்தரகுமாரன் சண்டைக்கு போறானே அப்படி இல்லையே நாட்டு பெண்கள் எல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. கோடி கோடி பெண் கோதையர் குமிழிற வார்த்தை. ஆமா தேடி ஆயுதம் தெரிந்த சிலைநுதல் கொண்டு தேடி தேர்விட சென்றன சுதேற்றின பிள்ளை. எத்தனையோ கோடிக்கணக்கா பெண்கள் எல்லாம் ஆராய்ச்சி எடுத்து புள்ள போறானேன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆமா திருப்பி போனா அந்த பெண்கள் எல்லாம் காரி துப்புவாங்க. ரெடி நீ சொல்வது எப்படி இருந்தாலும் நீ தட்டாதே பயம் எடுக்க புயல் கொடுக்க உன்னோடு கூடினால் வந்தேன் தட்டாதே எந்தவா வார்த்தை மறுக்காத பேடி. நான் என்ன நினைச்சுட்டேன் எட்டாத கணிக்காத உடவங்கிச்சை வைத்தது போலே இச்சை வைத்தது போலே பெரிய ஒரு மாவிருட்சம் உயர்ந்த கிளை அதுல ஒரே ஒரு மாம்பழம் ஒண்ணு இருந்துதான். ஒரு முடவை என்ன பண்ணா அது ஏறி பறிச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும்னு நினைச்சானா. ஏறிய பாடும் அல்ல பறித்த பாடும் அல்ல தின்று ருசித்த பாடும் அல்ல அது போல நான் நினைச்சிட்டேன் பேடி. ஆனா இப்பதாயா தெரியுது நீ என்ன செய்யறேன்னு. நீ சாதாரண ஆளா நீ ஒரு வருஷமா எங்க ஊர்ல வந்து தங்கியிருக்கிற. ஆமா எங்க குடும்ப நெட்டு கொட்டு எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் ஒரு காலில் மோதாத்து பசங்க 4 பேரு அவனுங்க இல்ல என் பாட்டியா வீட்டுல இருக்கானுவோம். சரி பாட்டி வீட்டுல. ஆமா இன்னொரு அண்ணன் இருக்கான சுவேதனா அவன் இங்கே இல்ல. அவன் சொந்தம் பந்தம் உற்றார் உறவு காடு நாடு முனிவர்கள் அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்டு வருவான். வருடத்துக்கு ஒரு நாள் அப்படி எங்க ஊரை பக்கம் வருவான். தீபாவளி பொங்கல்லாம் எப்படி இருக்கிற ஆளு அவரு. இங்க நிரந்தரமா தங்கிருக்கிறது என் தங்கச்சி நானும். பொண்ணா பிறந்தவன் வேற கல்யாணம் பண்ணி போறான். இருக்கிற பையன் ஒருவன் தானே. அதான் நாள் இவனை எப்படியாவது கொண்டுட்டோம்னா இந்த ஊரை எடுத்துக்கலாமே அப்படி என்று ஏகவும் எண்ணுயர் பாகமும் பேடி எங்களுக்கு எவனாய் வந்து
எப்படியா கொண்டுலான்னு நினைக்கிறியா? நானா எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. நானா உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஏதோ நினைச்சிட்ட நீ.